என்ன சார் இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தீங்க? பக்கத்துல கோயிலுக்கு தான் போயிருந்தேன். ஏன் என்ன? டாக்டர் அம்மா உங்க வைஃப்காக கேட்டாங்க. துளசி துளசி கண்ணு முடிச்சாங்க. முடிச்சிட்டாங்க. போய் உங்க வைஃபை பாருங்க. துளசி எனக்கு தெரியும் துளசி, உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். இந்த இத வச்சுக்கோ. டேய், என்ன தைரியம்டா உனக்கு? என் நிழல கூட தொட தகுதி இல்லாதவன் நீ. எதுக்காக என் கழுத்துல தாலி கட்டின? சொல்லு, எதுக்காக என் கழுத்துல தாலியை கட்டின? அது அது நீ சொல்லிதான் துளசி. நான் ஏய், பொய் சொல்லாத. இல்ல துளசி, நான் பொய் சொல்லல. நீ வேணா வாயேன், வீட்டுக்கு வந்து அக்கா கிட்ட கேட்டுப்பாரு. உன் அக்கா உன்னை விட பெரிய ஃப்ராடாச்சே. என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆனதுல அடிபட்டு தப்பா? இல்ல மிஸ்டர் பிரசன்னா, இப்பதான் அவ தெளிவா பேசுறான். தெளிவாவும் இருக்கா. இப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல பழசு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இப்போ உங்களை தூக்கி எறிஞ்ச துளசியா நிக்கிறான். மயக்கத்துல இருந்த துளசி இல்ல, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட துளசி. உங்க நாடகம் முடிவுக்கு வந்துருச்சு மிஸ்டர் பிரசன்னா. இது வரைக்கும் நீங்க நடத்தின நாடகத்துக்கு திரை விழுந்துருச்சு. நீங்க நடிக்கவும் வேண்டாம், தொடர்ந்து நடத்தவும் வேண்டாம். ஒத்துக்கிறேன் துளசி, நானு பொய் சொன்னது உண்மைதான். ஆனா நான் நடிக்கல துளசி. நான் உன் மேல உள்ள காதல்ல, உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையில எனக்கு எனக்கு சாதகமா ஒரு பொய் சொல்லிட்டேன். என்னையும் சேர்த்து ஏமாத்திருக்கானே. சத்தியமா சொல்றேன் துளசி, உன்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக நான் இந்த பொய்ய சொல்லல. எங்க அக்கா சொன்னாங்கிறதுக்காக என் மனசாட்சிக்கு விரோதமா தான் நான் இந்த பொய்ய சொன்னேன். உனக்கு என்ன இது புதுசா? மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்கிறதும் மனசாட்சியை மறைச்சு பொய் சொல்றது உனக்கு புதுசா? என் கல்யாணத்துக்கு வந்து என் கற்பை கலங்கப்படுத்தி என்னை யாருமே இல்லாத அனாதையா நிக்க வச்சேல்ல. இப்படிப்பட்ட நீ, நான் என்னையே மறந்திருந்த நேரத்துல என் கழுத்துல ஒரு தாலியை கட்டி என்ன உன் மனைவியை இந்த ஊர் முன்னாடி நிறுத்திட்டேல்ல. இதுக்கு மேலே இந்த கயிறு என் கழுத்துல இருக்க கூடாது. துளசி வேணாம் துளசி, துளசி ப்ளீஸ், தயவு செய்து தாலியை மட்டும் அறுத்துறாத துளசி. இது தாலி இல்ல, வெறும் கயிறு. இது வெறும் கயிறு தான். துளசி வேணாம் துளசி, ப்ளீஸ் அறுத்துறாத துளசி. அறுக்காம உன் கூட வந்து சேர்ந்து வாழ சொல்றியா? நான் நல்லவே இல்ல நீ போய் சொல்லுவ. நான் நானா இல்லாதப்போ என் கழுத்துல தாலி கட்டுவேன். இதையெல்லாம் மறந்து உன் கூட நான் சேர்ந்து வாழணும். அந்த மாதிரி மானம் கெட்டு வாழறதுக்கு வேற எவ்வளவு இருப்பா? போய் அவளை தேடு. நான் தொலைச்சிடா. துளசி ப்ளீஸ், துளசி வேணாம் துளசி, கால விழுந்து கெட்டி கேட்டுக்கிறேன். தயவு செய்து தாலியை மட்டும் அறுத்துறாத. தப்புதான், நான் பண்ணது தப்புதான். அதுக்காக நீ என்ன கொலை கூட வேணா பண்ணிக்கோ. ஆனா தாலியை மட்டும் அறுத்துறாத துளசி. மேல உயிரை வச்சுக்கிறேன் துளசி. ரொம்ப காதலிக்கிறேன்.
நீதான் நீதான் எனக்கு எல்லாமே. நீ இல்லைன்னா நான் இல்ல துளசி. நம்பு. நான் ஒண்ணு பாத்துக்கிற மாதிரி வேற யாரும் ஒண்ணு பாத்துக்க மாட்டாங்க துளசி. இந்த உலகத்துல ஒண்ணு விட எனக்கு வேற யாருமே முக்கியம் இல்ல. என்ன விட்டுறாத துளசி, நான் செத்துருவேன். தயவு செய்து என்ன நம்பு. இது பாரு துளசி, நான் சொல்றது ஒரே நிமிஷம் பொறுமையா கேளு. இது பாரு, நான் சத்தியமா உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல துளசி. நான் உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையில அந்த நேரத்துல நீ பழசல மறந்து நின்னது கடவுளா எனக்கு கொடுத்த வாய்ப்புன்னு நினைச்சு நான் அந்த மாதிரி. அதனாலதான் நான் பொய்யா சொல்லி என்னையும் என் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் கழுத்தறுத்த. இல்ல, எனக்கு தெரியாம இவ்வளவு நாள் நான் பாவ நிழல்ல நின்னது பத்தாது. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இந்த கர்மத்தை சுமக்கணுமா? தாலிங்கிறது ரொம்ப புனிதமான விஷயம். அதெல்லாம் நீ தொடவே கூடாது. நீ தொட்ட தாலியை நான் தொங்க தொங்க சுமந்துட்டு இருக்கவும் கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது தாலி கயிறு இல்ல, எம்மன் கையில இருக்கிற பாச கயிறு. இதுக்கு மேல அது எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்த போறதுக்கு சமம். நீ தொட்ட தாலி என் காலு கீழே தான் இருக்கணுமே தவிர என் கழுத்து கீழே தொங்க கூடாது. நான் நினைச்சா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கோர்ட்ல நிறுத்த முடியும். நான் ஏன் தெரியுமா அதை பண்ணல? திரும்பவும் வழக்கு விசாரணை உன் முகத்திலே முழிக்கணும்ல, அதான். உன்னை பெத்தவ உத்தமைனா உன் பொறப்பு உத்தமோனா இனிமே என் முன்னாடி வராத. ஒரு நல்லவன் பண்ற வேலையா இது? தாலிய விளையாட்டா நினைச்சியா இல்ல துளசிய விளையாட்டா நினைச்சியா? கேட்டல்ல, துளசி வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டல்ல. அந்த உத்தமி உன் தாய் உத்தமியான்னு சந்தேகப்படுறா. அந்த உத்தமி வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வரவழைக்கலாமா நீ? இதுக்கு மேல நீ நல்லவனா இருப்பியா இல்ல நாசமா போவியான்றத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. தயவு செஞ்சு அந்த உத்தமிய நல்லபடியா வாழ விடு. என்ன பிரசன்னா, எவ்வளவு பெரிய நாடகத்தை போட்டிருக்க. துளசி அவளை மறந்திருந்த நிலையில தான் நீ அவளை மணமகளா மாத்தினியா? சேச்சே, நான் கூட துளசிய பத்தியும் அவளோட கேரக்டர் பத்தியும் ரொம்ப தப்பா நினைச்சேன். நான் ஒண்ணு மாதிரி கிடையாது பிரசன்னா. பேச்ச மாத்துறது, பிளேட்ட மாத்துறது இதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்பவும் ஒரே வார்த்தை தான், ஒரே நினைப்பு தான். இப்பவும் சொல்றேன், நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருப்பேன். துளசி
சிஸ்டர் துளசி எங்க புக் பண்ணிருக்காங்க? ரைட்ல 3வது ரூம். தேங்க்ஸ். தாலியை யாரோ தவற விட்டு யாரோ இல்ல, துளசி தான். தவறவில்லை, தெரிஞ்சே வீசிட்டாங்க. புருஷன் உயிரோட இருக்கிறப்பவே விதவ கோலத்தை வர வச்சுக்கிட்டாங்க. இந்த புதுமை பெண் புரட்சி பெண்லாம் இது வரைக்கும் நான் படத்துல தான் பாத்திருக்கேன். ஜஸ்ட் நவ் இப்பதான் நேர்ல பார்த்தேன். ஏய், என்ன உளற? துளசியோட தாலியா? ஆமா, இத நான் சொன்னா ரொம்ப காமெடியா சொல்வேன். துளசி உருக்கமா சொல்லுவா, போய் கேளுங்க. வந்து ஒரு நிமிஷம், அவ என் அம்மா ரூம்ல இருக்கா. என்னது இது? என்ன இதுன்னு கேக்குறேன். உன் கழுத்துல இருக்க வேண்டிய தாலி தரையில கிடக்குது. அந்த கலை பண்ணி அவ என்னன்னா சாரி, இவங்க பொண்ணு கேட்டேன்மோ நீ வேண்டு கழட்டி எறிஞ்சிட்டேன்னு சொல்ற. நீ எதுக்கு தாலியை கழட்டி எறியணும்? நீயும் பிரச்சனை சந்தோஷமா தானே இருக்கீங்க. நான் சொன்னதெல்லாம் நம்பவே இல்லை. இதுதான் நிஜம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நிஜம் இல்ல மாமா. இந்த தாலி என் கழுத்துல ஏறினப்போ நான் பழசெல்லாம் மறந்து இருந்தேன். என்ன துளசி சொல்ற? அவன் நான் என்ன மறந்து இருந்த சமயத்துல என் கழுத்துல தாலியை கட்டிட்டான். மாமா, நான் இப்பதான் தெளிவா இருக்கேன். அவன் தாலி கட்டினப்போ நான் எல்லாத்தையும் மறந்து இருந்தேன். தாலி கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகல மாமா. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என் கல்யாணத்தையும் அவன் நடத்தி இருக்கான். ஆக்சிடென்ட் நடந்து நான் பழசு எல்லாத்தையும் மறந்து எதுவுமே தெரியாம இருந்தப்பதான் அவன் என்னை ஏமாத்தி என் கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். அவன் என்ன மட்டும் ஏமாத்தல மாமா, உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுதான் ஏமாத்தி இருக்கான். இப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அவன் நடத்தின நாடகத்துல நம்ம எல்லாருமே ஏமாந்திருக்கோம். இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி மாமா நான் இந்த உருத்தலை என் கழுத்துல தொங்க விட்டுப்பேன்? அவன் பச்சை துரோகம் பண்ணிருக்கான். என் குறைய வச்சு என்ன ஏமாத்தி என்ன வச்சு உங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்கான். அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அதான் பெச்சுக்கோ தாலியை அவன் முகத்திலே வீசி எரிஞ்சிட்டேன். இப்ப சொல்லுங்க, அவன் பண்ண தப்புக்கு நான் பண்ணது கரெக்ட் தானே? சொல்லுங்க மாமா, அவன் பண்ண தப்புக்கு நான் பண்ணது கரெக்ட் தானே? தப்பு. தாலி அறுத்து எறிஞ்சது தப்பு. அவன் கழுத்தையே நீ அறுத்து எறிஞ்சிருக்கணும். அவன் பண்ண வேலைக்கு நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். பேக் ஸ்டாபிங். உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை ஃபர்ஸ்ட் அவன் ஏட்டு தான் சொன்னான். ஆரம்பத்தில் நான் கோவப்பட்டேன். ஆனா அவன் சொன்ன விதம், அவன் நடிச்ச விதத்துல நான் நம்பி ஏமாந்துட்டேன். கன்வின்ஸ் ஆயிட்டேன். ஒருத்தருக்கும் பிடிக்கல தெரியுமா? ஒருத்தருக்கு கூட பிடிக்கல. உங்க வீட்டுல எங்க வீட்டுல யாருமே ஒத்துக்கல. நான் ஒருத்தரா பார்த்து போய் கன்வின்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் ஒத்துக்க வச்சேன். ஏன்? அவன் சொன்னது உண்மை நம்பினேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு எல்லாத்தையும் விருந்துக்கெல்லாம் கூப்பிட்டான். இப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டானே. எல்லாத்தையும் விட ஒன்ன ஏமாத்திட்டான் அவன்.
ஏமாத்திட்டானே. இல்ல ஒரு ஒரு சின்ன பொய் சொன்னா அது மத்தவங்க எவ்வளவு பாதிக்கும், எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு உறுத்தலா இருக்கும். இவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கா, எல்லாத்தையும் வர ஏமாத்திருக்கா. விடக்கூடாது. அவனை விடவே கூட துளசி. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அவனை கோர்ட்ல ஏத்தி அவனை கம்பி எண்ணெய் வச்சு அவன் பண்ண வேலைக்கு அவனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. துளசி அவன் கட்டின தாலி அதனால தான் தூக்கி எறிஞ்சிருக்கா. அதுக்கு பிரச்சனை இதோட விட்டுடு செல்வா. பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் ப்ளீஸ். இல்ல டாக்டர், அவன் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா. பாவம், இவளை ஏமாத்தி பாத்தீங்களா பாத்தீங்களா? அவனை பத்தி பேச்சு எடுத்தாலே அவங்க நிக்கிறது இல்ல. விட்டுருங்க செல்வா, விட்டுருங்க. நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து தொலைச்சிருவோம். வேண்டாம் செல்வா, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லப்பா. மறந்துருங்க. டாக்டர், இப்போ ஆக்சிடென்ட்னால துளசி வயிற்றுல வளர குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லைல்ல? நானும் பயந்தேன்பா. ஐயோ, கடவுள் புண்ணியத்துல அது மாதிரிலாம் எதுவும் நடக்கல. சைல்டு இஸ் சேஃப். தேங்க் காட். எனக்கு தெரியும், எனக்கு என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது நல்லாவே தெரியும். ஏன்னா நான்